சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. வணக்கம் தோழர்களே. கடந்த வகுப்பில் நம்ம அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் உடைய அறிமுகம் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அது உள்ள முக்கியமான அதை பற்றி படிக்க வேண்டிய விஷயங்களை பார்த்தோம். அடுத்ததாக லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ் பார்த்தோம். அடிப்படை கடமைகளுடைய அந்த லிஸ்ட் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபீச்சர்ஸ், அடிப்படை கடமைகளுடைய பண்புகள் என்ன. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எப்படி பார்த்தோமோ அது மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்குன்னு சில பண்புகள், ஃபீச்சர்ஸ் என்ன, அம்சங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் ஒரு 4 பண்புகளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளுடைய பண்புகள். ஒன்று என்னென்னு பாருங்கள், மாரல் அண்ட் சிவிக் டியூட்டிஸ். அடிப்படை கடமைகளை நம்ம கிளாஸிஃபை பண்ணி பார்த்தோம்னா 2 வகையான கடமைகள் அதில் லிஸ்ட் அவுட் செய்யப்பட்டிருக்கு. ஒன்று மாரல் டியூட்டிஸ், அடுத்ததாக சிவிக் டியூட்டிஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். நம்மளாக தான் பிரிக்கிறோம், கான்ஸ்டியூஷனில் பிரிச்சுலாம் கொடுக்கல. மாரல் டியூட்டினா நம்மளே மனசு வந்து தார்மீக அடிப்படையில் செய்கிறது, நம்மளாக மனமோந்து செய்கிறது, தார்மீக கடமைகள் அப்படின்ட்டு சொல்லலாம். சிவிக் டியூட்டிஸ்னால் ஒரு குடிமகன் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்ட்டு சொல்லலாம். சரியா? தார்மீக கடமைகள் மற்றும் குடிமை கடமைகள் அப்படின்ட்டு 2ஆக பிரிக்கலாம், மாரல் அண்ட் சிவிக் டியூட்டிஸ். இதில் மாரல் டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிஷிங் த நோபல் ஐடியல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். செரிஷிங் த நோபல் ஐடியல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்றத ஒரு மாரல் டியூட்டியாக எடுத்துக்கலாம். நம்முடைய விடுதலை அந்த போராட்டத்திற்கு காரணமான அந்த உயர்ந்த சிந்தனைகளை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும், அதை மகிழ்ந்து ஏற்க வேண்டும். விடுதலை போராட்ட உணர்வுகள் எப்படி நம்முடைய தலைவர்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாங்க, அதற்கு காரணமான உயரிய எண்ணங்கள், சிந்தனைகள், இவற்றை மதித்து அதனுடைய பொருள் என்னென்னா என்ன, அப்போ தான் நமக்கு நாட்டு மீது பற்று வரும். ஒரு அந்நிய சக்திக்கு எதிராக நாட்டு மீது பற்று வரும். அப்போ அந்த உயரிய எண்ணங்களை, சிந்தனைகளை போற்றி நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய தார்மீக கடமை, மாரல் டியூட்டிஸ். தட் இஸ் செரிஷிங். எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். எக்ஸாம்பிள் ஃபார் மாரல் டியூட்டிஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோம்? செரிஷிங் நோபல் ஐடியல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதே மாதிரி பாருங்கள், சிவிக் டியூட்டிஸ் ஆர் சிவில் டியூட்டிஸ். சிவிக் டியூட்டிஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிங் அவர் கான்ஸ்டியூஷன், ரெஸ்பெக்டிங் அவர் நேஷனல் ஆந்தம், ரெஸ்பெக்டிங் அவர் நேஷனல் ஃப்ளாக், தேசிய கொடியை மதித்தல், தேசிய கீதத்தை மதித்து நடத்தல், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உரிய மரியாதை தருதல். இது ஒரு குடிமகனுடைய கடமை. அது நம்முடைய குடிமக்கள் கடமையாக எடுத்துக்கலாம். ஒன்று தார்மீக கடமை, இன்னொன்று குடிமக்கள் கடமையாக எடுத்துக்கலாம். ஆக 2 வகையான கடமைகளாக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதில் பார்க்குறோம். ஸோ பண்புகளில் ஒன்று 2 வகையான கடமைகள், மாரல் அண்ட் சிவிக் டியூட்டிஸ். 2வது பண்பு பாருங்கள், இட் ரெஃபர்ஸ் வேல்யூஸ் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன். நம்முடைய அடிப்படை கடமைகள் என்ன சொல்லுது? வேல்யூஸ் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன். இந்தியாவுடைய பன்முகத்தன்மை, பழமைத்தன்மை, இந்தியாவுடைய பாரம்பரியம், இவற்றை பறைசாற்றுவதாக அமைகிறது. இட் ரெஃபர்ஸ் வேல்யூஸ் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன். இந்திய பாரம்பரியத்துடைய கூறுகளை எடுத்துக்காட்டுவதாக இருக்குது, அதை பாதுகாக்க சொல்வதாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பாருங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரெஃபர்ஸ் வேல்யூஸ் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன், மெத்தாலஜி, ரிலீஜியன் அண்ட் ப்ராக்டிசஸ். பாருங்க, அடிப்படை கடமைகள் அது என்ன சொல்லுது? ஃபண்டமெண்டல் டியூட்டியில் ஒரு டியூட்டி என்ன சொல்லுது? we have to preserve, citizens have to preserve our composite culture அப்படின்ட்டு சொல்லுது. நம்முடைய ஒட்டுமொத்த கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் நம்ம நடந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லுது. அப்போ இந்தியாவுடைய பாரம்பரியம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது? இந்தியாவுடைய பாரம்பரியத்தில் மெத்தாலஜி, புராணங்கள், இதிகாசங்கள்லாம் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? மதம் இருக்குது. பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு மதங்கள் இருக்குது. சரியா? வைஷ்ணவிசம், சைவிசம், புத்திசம், சரியா, ஜெயினிசம், ஆக பல்வேறு மதங்கள் தோன்றிய பூமியாக இந்தியா இருக்குது. அடுத்ததாக ப்ராக்டிசஸ், ரிச்சுவல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது. ஆக இந்தியாவுடைய பாரம்பரியத்தையும் பன்முகத்தன்மையும் ஒருங்கிணைந்த இந்திய கலாச்சாரத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி சொல்லுது இல்லையா? அப்போ அதுதான் சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டி ரெஃபர்ஸ் த வேல்யூஸ் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன். இந்தியாவுடைய பாரம்பரியத்தை, அதனுடைய மதிப்புகளை வெளிப்படுத்துவதாக, அதை குறிப்புணர்த்துவதாக இருக்கிறது. எது? நம்முடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அப்போ ஒன்று அதை 2ஆக பிரிக்கிறோம், சிவிக் அண்ட் மாரல் டியூட்டிஸ். 2வது அது ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்முடைய பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை எடுத்துரைப்பதாக இருக்கிறது
அப்படின்ட்டு பார்க்குறோம். மூன்றாவது அதனுடைய பண்பு பாருங்கள், இட் கன்ஃபைன்டு டு சிட்டிசன்ஸ் ஒன்லி. ஃபண்டமெண்டல் டியூட்டி இந்திய குடிமக்களுக்கானது மட்டுமே. சரியா, வெளிநாட்டவருக்கு இது பொருந்தாது. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இந்திய குடிமக்களுக்கும் பொருந்தும், ஃபாரினர்ஸ்க்கும் பொருந்தும். செர்டைன் ரைட்ஸ் மேபி கன்ஃபைன் டு இந்தியன் சிட்டிசன்ஸ். குறிப்பாக ஆர்டிகிள் 15, 16, 19, 29, 30 அப்படின்னு பார்த்தோம். சரியா, சில உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கும், வெளிநாட்டவருக்கு கிடைக்காது. 15, 16, 19, 29, 30 restricted to Indian citizens only, not to foreigners or aliens. பிற உரிமைகள் ஏலியன்ஸுக்கும் உண்டு, ஃபாரினர்ஸ்க்கும் உண்டு. அதுலேயும் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸுக்கு தான், எனிமி ஏலியன்ஸுக்கு கிடையாது. எனிமி ஏலியன்ஸுக்கு எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடையாது. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், நட்பு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவருக்கு மட்டுமே பிற அடிப்படை உரிமைகளும் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டி கன்ஃபைன்டு டு இந்தியன் சிட்டிசன்ஸ் ஓன்லி. இந்த 11 அடிப்படை கடமைகளும் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்துமே தவிர வெளிநாட்டவருக்கு இந்த கடமைகள் பொருந்தாது. அப்போ வித்தியாசம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுடைய அந்த உரிமைகள் இந்தியருக்கும் வெளிநாட்டவருக்கும் கொடுக்குறோம், சில அம்சங்கள் வெளிநாட்டவருக்கும், சிலவை இந்தியர்களுக்கு மட்டும். ஆனால் அடிப்படை கடமைகள் முழுக்க முழுக்க இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே. சரியா, ரைட். கடைசியாக அவருடைய ஃபீச்சர்ஸில் 4வது நம்ம பார்க்க போகிறது நான் ஜஸ்டிசியபிள், நீதிமன்றத்தில் நிலைநாட்ட முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு பார்த்தீங்கன்னா லைக் டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, நீதிமன்றத்தில் ஜஸ்டிசியபிள் அப்படின்ட்டு பார்த்தோம். நமக்கு கிடைக்கவில்லை எனில் நீதிமன்றத்தை நாடி, கான்ஸ்டியூஷனில் இதை சொல்லியிருக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கிளைம் பண்ண முடியும். ஆனால் டிபிஎஸ்பியை கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டியையும் நாம் கிளைம் செய்ய முடியாது. ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆல்சோ நான் ஜஸ்டிசியபிள். ஃபண்டமெண்டல் கடமை, அடிப்படை கடமையாக கான்ஸ்டியூஷனில் இது சொல்லியிருக்கு, இவர் செய்யலை, இவரை செய்ய சொல்லி சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம வலியுறுத்த முடியாது. டைரக்ட்லி கான்ஸ்டியூஷன் உள்ள மாதிரியே அப்ளிகபிள் ஆகாது. நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு, இதை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, செய்ய சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது தொடர்பாக பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறது அப்படின்னா நீங்கள் சட்டத்தை மதித்து நடக்கணும். அந்த வகையில் இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர் நடக்கலை, அவர் கடமையை செய்யலை, செய்ய சொல்லுங்க அப்படின்னா செய்ய சொல்லலாம். இதுதான் அதனுடைய மீனிங். அப்போ நான் ஜஸ்டிசேபிள் இன் நேச்சர் லைக் டிபிஎஸ்பி, நோ டைரக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பை கோர்ட். கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு, இவர் செய்யலை, செய்ய சொல்லுங்க அப்படின்ட்டு நீதிமன்றத்துக்கு போக முடியாது. நோ லீகல் சாங்ஷன். ஸோ பார்லிமெண்ட் கேன் என்ஃபோர்ஸ் பை சூட்டபிள் லெஜிஸ்லேஷன். ஆனால் அடிப்படை கடமைகளை பாராளுமன்றம் சட்டங்களை இயற்றுவதன் மூலம் நடைமுறைக்கு கொண்டு வரலாம். அதை மக்கள் பின்பற்ற வழிவகை செய்திடலாம். சரியா, பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம், சட்டங்களை ஏற்றலாம். ஏற்றி என்ன பண்ணலாம், இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்கள அடிப்படை கடமையை செய்ய வைக்கலாம். டைரெக்டாக அடிப்படை கடமையை செய் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் அந்த சட்டம் போட்டிருக்கேன், சட்டத்துக்கு உட்பட்டும் அடிப்படை கடமையை செய் அப்படின்னு சொன்னால் பொதுமக்கள் செய்தே ஆக வேண்டும். ஆக பார்லிமெண்ட் கேன் என்ஃபோர்ஸ் fundamental duties by enacting suitable legislation. Parliament can enforce fundamental duties by enacting suitable legislations அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அப்போ 4 பண்புகள், features of fundamental duties அப்படின்ற 4 பண்புகளாக பார்க்குறோம். ஒன்று, fundamental duties consist of both moral and civic duties. அவற்றை moral duties இருக்குது, civic duties இருக்குது. சுதந்திர போராட்டத்துக்கு காரணமான விடுதலை உணர்வுகளை நாம் போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் அது மாரல் டியூட்டி. சிவிக் டியூட்டினா நேஷனல் ஆந்தம், கான்ஸ்டியூஷனு, நேஷனல் ஃப்ளாக் வேற்ற மதித்து நடக்கணும்னா அது சிவிக் டியூட்டி. அடுத்ததாக இட் ரெஃபர்ஸ் த வேல்யூ ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்தியன் ட்ரெடிஷன் உள்ள இந்தியன் ட்ரெடிஷன், மித்தாலஜி, ப்ராக்டிசஸ்ஸு, ரிலீஜியன் இதெல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்குது. மூன்றாவதாக இது கன்ஃபைன்ட் டு இந்தியன் சிட்டிசன்ஸ் ஓன்லி. ஃபண்டமெண்டல் டியூட்டி இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும், வெளிநாட்டவருக்கு அல்ல. சரியா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இந்திய குடிமக்களுக்கும் பொருந்தும், சில அம்சங்கள் வெளிநாட்டவருக்கும் பொருந்தும். சரியா, அடுத்ததாக கடைசியாக ஃபண்டமெண்டல் டியூட்டி இஸ் ஆல்சோ நான் ஜஸ்டிசேபிள் இன் நேச்சர். அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டி கான்ஸ்டியூஷன் உள்ள வயசே அதை செயல்படுத்த சொல்லி நம்ம நீதிமன்றத்தை நாட முடியாது. ஒருவர் அடிப்படை கடமையை செய்ய தவறிட்டார், அவர் கான்ஸ்டியூஷனை மீறிட்டார், நம்ம கோர்ட்டுக்கு போனால் அது செல்லாது. ஆனால் பார்லிமெண்ட்டு அதை நடைமுறைப்படுத்தலாம். எப்படி நடைமுறைப்படுத்தலாம், அடிப்படை கடமைகளை மக்கள் செய்ய வலியுறுத்தும் வகையில் சட்டங்களை இயற்றி, பை எனாக்டிங் சூட்டபிள் லெஜிஸ்லேஷன், சட்டங்களை இயற்றி அந்த சட்டங்களை பின்பற்ற வழிவகை செய்யலாம்.
அப்போது சட்டங்களை மீறும்போது நாம் நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்றத சொல்லணும். அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டியை செயல்படுத்துறதுக்காக ஏதாவது வழிவகை பண்ணியிருக்காங்களா, சட்டங்களை இயற்றியிருக்காங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டியை பிரதிபலிக்கும் சட்டங்கள் ஏதேனும் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கிறதா அப்படின்ட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியே வர்மா கமிட்டி அப்சர்வேஷன்ஸ். ஸோ வர்மா கமிட்டி என்ன சொல்லுது? ஃபண்டமெண்டல் டியூட்டியை செயல்படுத்துறதுக்காக நம்முடைய அரசு இயற்றிய சட்டங்களை அப்சர்வ் பண்ணுது. அப்படி என்னென்ன சட்டங்கள் திட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு பார்க்கலாமா? அப்போ 1999 வர்மா கமிட்டின்னு ஒரு கமிட்டி போடுறாங்க. வர்மா கமிட்டி 1999 1999 வாஜ்பாய் கவர்மெண்ட் போடுறாங்க. இந்த கமிட்டி வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் வர்மா கமிட்டி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அவங்க நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை செயல்படுத்துறதுக்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு அப்சர்வ் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ பார்லிமெண்ட் கேன் என்ஃபோர்ஸ், ஸோ கேன் எனாக்ட் லாஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்ட்டு பார்க்குறோம். அப்போ ஏற்கனவே என்னென்ன சட்டங்கள்லாம் ஏற்றிருக்காங்க ஃபண்டமெண்டல் டியூட்டி ரிலேட்டடாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஏதானும் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கா இந்த பீரியடில் அப்படின்ட்டு 1999 வாஜ்பாய் கவர்மெண்ட்டினால் நியமிக்கப்பட்ட வர்மா கமிட்டி அப்சர்வ் பண்ணுது. அப்போ அவங்க ஐடென்டிஃபை பண்ண சட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சட்டம் நம்ம பார்த்தீங்கன்னா த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடை சட்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். தமிழில் தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடை செய்யும் சட்டம், த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. தேசிய சின்னம் இருக்குது, தேசிய கொடி இருக்குது, சரியா, தேசிய கீதம் இருக்குது. இவற்றெல்லாம் அவமரியாதை பண்ணால் அதற்கு உண்டான தண்டனைகள், எதெல்லாம் அவமரியாதை, அதற்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் தான் இந்த த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. நம்ம ஏற்கனவே அடிப்படை கடமைகளில் பார்த்தோம். நம்முடைய கான்ஸ்டியூஷனை மதித்து நடக்கணும், நம்முடைய தேசிய கீதம் தேசிய கொடியை அவமரியாதை செய்யாமல் மதித்து காத்து நிற்கணும் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அந்த அடிப்படை கடமையை இன்சிஸ்ட் பண்ணுற வகையில் ஏற்கனவே 1971 கொண்டு வந்திருக்காங்க. தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடை சட்டம் 1971. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய கிரிமினல் லாஸ் இருக்குது அப்படின்ட்டு வர்மா கமிட்டி அப்சர்வ் பண்ணி சொல்லுது. வேரியஸ் கிரிமினல் லாஸ் டு ப்ரிவெண்ட் எனிமிட்டி ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், ரிலீஜியன், ரேஸ் எட்ஸெட்ரா. மக்களிடையே மதத்தின் அடிப்படையிலும் இனத்தின் அடிப்படையிலும் சாதியின் அடிப்படையிலும் பகைமை உணர்வை தூண்டுவதை தடை செய்ய நிறைய சட்டங்கள் இருக்குது. நம்ம அடிப்படை கடமைகள் ஒன்று ஒற்றுமையாக இருக்கணும், பிரதர்ஹுட்டை டெவலப் பண்ணணும், பெண்களுக்கு எதிரான இழி செயல்களை கைவிடணும்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்போ டு ப்ரிவெண்ட் எனிமிட்டி ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், ரிலீஜியன், ரேஸ் எட்ஸெட்ரா. மக்களிடையே பாகுபாட்டை தூண்டக்கூடிய மதம், மத துவேஷ செயல்பாடுகள் மற்றும் மொழி துவேஷ செயல்பாடுகள், சாதிய துவேஷங்கள் இவற்றுக்கு எதிராக நிறைய கிரிமினல் லாஸ் இருக்குது அப்படின்ட்டு யார் சொல்கிறா? வர்மா கமிட்டி சொல்லுது. கிரிமினல் லாஸ் எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா சிவில் அண்ட் கிரிமினல் லாஸ் இருக்குது. ஐபிசி இந்தியன் பீனல் கோட் இருக்குது 1860, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 இருக்குது, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது 1872, இந்திய தண்டனை சட்டம் 1860, நடைமுறை 1861. சரியா? அப்புறம் சிஆர்பிசி 1908 இருக்குது. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் நம்ம விடுதலைக்கு பின்னால் திருத்தம் பண்ணது 1973. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973. இந்திய சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1872. இதெல்லாம் முக்கியமான சட்டங்கள் தான். த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அதுவும் முக்கியமான சட்டம் தான் 1971. அப்போ இந்த சட்டங்கள்லாம் ஏற்கனவே இருக்குது. இந்த சட்டங்கள் மக்களிடையே மத துவேஷத்தை தூண்டக்கூடியவர்களை தண்டனைக்கு வழிவகை செய்யும் சட்டமாக இந்த சட்டங்கள் இருக்குது. அதே போன்று மக்களிடையே இன ரீதியிலான மோதல்கள், மொழி ரீதியிலான மோதல்களை தடை செய்யக்கூடிய சட்டங்களாக இந்த கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் கோட்ஸ் ஏற்கனவே இருக்குது. ஸோ இதனால் இதுவும் என்ன பண்ணுது? அடிப்படை கடமைகளை மறைமுகமாக செய்ய வைக்கின்றது அப்படின்ட்டு யார் சொல்கிறா? வர்மா கமிட்டி சொல்லுது. அடுத்ததாக பாருங்கள், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் நம்ம இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே பார்க்குறோம். 1955 முதல்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் அந்த 1955 என்ன பார்த்துருக்கோம்? அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட்னு பார்த்தோம். பின்னால் 1976 அதை திருத்துறாங்க. ஆனாலும் சட்டம் 1955 அப்படின்ற பேர்லேயே இருக்குது. த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்
குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். இட் ப்ரிவென்ட்ஸ் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை என்பதை தடை செய்யக்கூடிய சட்டம். டிப்ரெஸ்டு பீப்புள், ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்குது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் ஆண்டு 1955. அப்போ இதுவும் அடிப்படை கடமை. ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன். ஸோ கேஸ்ட்டுக்கு ரிலீஜியனுக்கு எதிராக இல்லை. இட் மீன்ஸ் என்னதுன்னா கேஸ்ட் பேரில் ரிலீஜியன் பேரில் நடக்கக்கூடிய அந்த இழி செயல்களுக்கு எதிராக இந்த சட்டம் அம்மக்களை பாதுகாக்கிறது. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 திருத்தம் 76 தான் அந்த சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு பேர் மாற்றமே பண்ணுறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். மூணாவது. நான்காவது பாருங்கள், த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ், சட்டவிரோத செயல்கள் தடை சட்டம் அப்படின்னு சொல்லலாம். சட்டவிரோத செயல்கள் பிராக்கெட்டில் தடை அல்லது கட்டுப்பாட்டு சட்டம் 1967. இப்போ கம்யூனல் ரீதியாக மத ரீதியாக என்ன பண்ணுறாங்க, மக்களுடைய துவேஷத்தை தூண்டிவிடக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய சில அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகளை தீவிரவாத அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் இவற்றை தடை செய்யும் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. மக்களுடைய இருக்கக்கூடிய யூனிட்டி இன் இன்டெகிரிட்டி இது வேணும் அப்படின்னு பார்த்தோம் அடிப்படை கடமைகளில். அப்போ அதற்கு எதிராக செயல்படக்கூடிய நிறுவனங்கள், குறிப்பாக ஸோ அசோசியேஷன்ஸ், சர்டன் கம்யூனல் அசோசியேஷன்ஸ் விச் மே லீட்ஸ் டு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அப்போ இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967 ப்ரிவென்ட்ஸ் அன்லாஃபுல் அசோசியேஷன். சட்டவிரோத அமைப்புகளை, தீவிரவாத அமைப்புகளை, பயங்கரவாத அமைப்புகளை தடை செய்யும் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. சரியா? ரைட். அடுத்ததாக வர்மா கமிட்டி அப்சர்வேஷன் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு சட்டம் பார்த்தீங்கன்னா த ப்ரிவென்ஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆண்டு 1951. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆண்டு 1951. த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். மக்கள் பிரதிநிதித்துவவாதிகள் யார் அப்படின்னா நம்முடைய எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவங்க மீதும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. தே கேன் பி டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ். எதற்காக? சொலிசிட்டிங் ஓட்ஸ் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன் கேஸ்ட்டு. சாதி அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்குறாங்க அப்படின்ட்டு பின்னால் தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 51 மூலமாக அவருடைய பதவியை பறிக்க முடியும். மத துவேஷத்தை, இரு மதங்கள் இருக்கக்கூடியதில் ஒரு மதத்திற்கு எதிராக இன்னொரு மதத்தினரை தூண்டிவிட்டு மத துவேஷத்தை தூண்டி அந்த பாகுபாட்டின் அடிப்படையில் இவர் ஓட்டுகளை பெற்றார் என தெரிய வந்தால் அதன் அடிப்படையிலும் என்ன பண்ண முடியும்? அவருடைய பதவியை பறிக்க முடியும். என்ன பதவியை? எம்பி பதவியை அல்லது எம்எல்ஏ பதவியை பறிக்க முடியும். த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இதுதான் பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏக்களுக்கான அந்த விதிகள் இதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இது தகுதி நீக்கம் செய்வதற்கு வழிவகை செய்கிறது. அதை சொல்கிறேன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 51. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பார்க்கக்கூடியதான், இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் வந்துடும், டிபிஎஸ்பிலையும் வந்துடும். பாருங்கள், த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. ஆபத்தில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள், உயிரினங்கள் அனைவற்றையும் பாதுகாக்க வேண்டும். ஸோ உயிரினங்களை பாதுகாப்பது, காடுகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை அப்படின்றத பார்த்ததில் அதற்கான 2 சட்டங்கள். த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ப்ரொஹிபிட்ஸ் ட்ரேட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். பார்த்தீங்களா, அரிய வகையிலான உயிரினங்கள். நம்ம மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வில் நிறைய கடல் அட்டைகள்லாம் கடத்துவாங்க. கடல் அட்டைகள், கடல் சிங்கம் இவற்றெல்லாம் கடத்துவாங்க. அப்போ தடை செய்யப்பட்ட பொருட்கள். வனத்துறை அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வை. இதை தவிர கடலோர குழுமம், பாதுகாப்பு குழுமமும் இருக்குது. மாநில அளவு, தேசிய அளவில் கடலோர பாதுகாப்பு படை இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த சட்டவிரோத அரிய வகை உயிரினங்கள், பயோஸ்பியர் ரிசர்வில் இருக்கக்கூடிய அரிய வகை உயிரினங்கள்லாம் கடத்துதலை, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதை இதெல்லாம் தடுக்குது. சரியா? புலிகளை வேட்டையாடுவதை தடுக்குது, மான்களை வேட்டையாடுவதை தடுக்கக்கூடிய கடுமையான சட்டங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இது அரிய வகை உயிரினங்களை வணிகம் செய்வதை, வர்த்தகம் செய்வதை தடுக்கிறது. அடுத்ததாக ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ஆஃப் 1980, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980, இன்டிஸ்கிரிமினேட் டிஃபாரஸ்டேஷன், காடுகள் அழித்தலை தடை செய்கிறது. எது?
ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. அப்போ வர்மா கமிட்டி அப்சர்வேஷன் இவ்வளோ தான் சொன்னார் முக்கியமான விஷயங்களாக. இது தவிரவும் நிறைய ஆக்ட்லாம் இருக்குது. ஸோ பெண்களுக்கான சட்டங்கள் நிறைய சட்டங்கள் இருக்குது. பெண்களுக்கான அது இழி செயல்களை தடை செய்யக்கூடிய ஈவ் டீசிங் ஆக்ட் உள்ளிட்ட சட்டங்கள் நிறைய சட்டங்கள் இருக்குது. ஆனால் நம்ம வர்மா கமிட்டியுடைய அப்சர்வேஷன்ஸ் அப்படின்ற அடிப்படையில் பார்க்குறோம். இதை தவிரவும் நிறைய சட்டங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை செயல்படுத்துவது ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேலே கிரிட்டிசிசமே உண்டு. இட்ஸ் ஜஸ்ட் அன் அப்பெண்டேஜ். ஏற்கனவே நிறைய சட்டங்கள்லாம் இருக்குது. தேவையில்லாமல் எதுக்கு கடமைகள்னு 1976 கொண்டு வந்து சேர்க்குறீங்க. அதற்கு முன்னமே நிறைய சட்டங்களை அரசு ஏற்றி விட்டது. நீங்கள் இப்போ கொண்டு வந்து அடிப்படை கடமைகள் இதெல்லாம் செய்யலும்ட்டு இதை ஏற்கனவே மறைமுகமாக செய்வதை வலியுறுத்தி நிறைய சட்டங்கள் ஏற்கனவே இருக்குது அப்படின்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீது, ஃபண்டமெண்டல் டியூட்டி மீது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னே வந்துருக்கு இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸே அந்தளவுக்கு மனதில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டியை செய்வதை வலியுறுத்தி ஏற்கனவே நிறைய சட்டங்கள் இருக்குது. பொதுவாகவே அந்த அம்சங்கள் இருக்குது. இவங்க தேவையில்லாமல் திரும்ப ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு கொண்டு வந்து வச்சுட்டு ஜஸ்ட் அன் அப்பெண்டேஜாக வச்சுட்டாங்க, ஒரு இணைப்பாக வைத்து விட்டார்கள் அப்படின்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி மீது விமர்சனங்களும் உண்டு. சரி, அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டியை செயல்படுத்துவதற்காக ஏற்படுத்திய சில சட்டங்களாக வர்மா கமிட்டி அப்சர்வேஷன்ஸ் 1999 வாஜ்பாய் அரசாங்கம் நியமிக்கப்பட்ட வர்மா கமிட்டி என்னென்ன சட்டங்களை சொல்கிறார் பாருங்கள். வர்மா கமிட்டி இப்போது ஃபண்டமெண்டல் டியூட்டினா 2 கமிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி ஃபண்டமெண்டல் டியூட்டியை பரிந்துரைத்தது, கான்ஸ்டியூஷனில் சேர்க்கறதுக்காக பரிந்துரைத்த கமிட்டி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஃபண்டமெண்டல் டியூட்டியை செயல்படுத்துவதற்காக என்னென்ன சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ண கமிட்டி வர்மா கமிட்டி. அப்போ அது 1976, இது 1999. அடுத்ததாக தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1971. த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. அடுத்ததாக கிரிமினல் ப்ரொசீஜர் சட்டங்கள் நிறைய சட்டங்கள் இருக்குது. ஒருமைப்பாட்டுக்கு எதிரான விஷயங்களை தடை செய்யக்கூடிய சட்டங்களாக அந்த சட்டங்கள் இருக்குது அப்படின்ட்டும் யார் சொல்கிறா? வர்மா கமிட்டி. குறிப்பாக ஐபிசி 1860 நடைமுறை 1861. அடுத்ததாக சிஆர்பிசி 1908 பின்னாளில் திருத்தம் 1973. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிஆர்பிசி 1973. அப்புறம் இந்திய சாட்சிய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1872. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கொண்டு வந்தாச்சு. சாட்சியங்கள் இல்லாமல் ஒருவர் தண்டிக்கப்பட முடியாது. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. இந்த சட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு வர்மா கமிட்டி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. தொடக்கத்தில் தீண்டாமை ஒழிப்பு சட்டமாக 1955 இருந்தது. பின்னால் 76 திருத்தம் செய்யப்பட்டு பழைய பேரை மாற்றுறாங்க. 1955க்காகவே மாற்றுறாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என்று 1976 திருத்தம் செய்யப்பட்டது. ஆனால் தொடக்கத்தில் 55 இருக்கின்றதால 1955 அப்படின்னு சொல்கிறோம். சிவில் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. அடுத்ததாக சட்டவிரோத செயல்கள் தடை சட்டம், இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1967. இது சட்டவிரோத பயங்கரவாத அமைப்புகளை தடை செய்கிறது. அடுத்ததாக மக்கள் பிரதித்துவ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1951. இது எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மக்கள்கிட்ட வாக்கு பெறும்போது தேவையில்லாத அம்சங்களின் மூலமாக பெறுவது, குறிப்பாக மத துவேஷத்தை தூண்டிவிட்டு ஒரு மதத்தாருடைய வாக்குகளை பெற முனைவது, மற்றொன்று சாதிய மோதல்களை தூண்டிவிட்டு அதன் மூலமாக வாக்குகளை பெற்றிருந்தார் என்பதை உறுதி செய்தால் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மக்கள் பிரதித்துவ சட்டம் 1951 மூலம் ஒருவரை எம்பி மற்றும் எம்எல்ஏ பதவி நீக்குவதற்கு இந்த மக்கள் பிரதித்துவ சட்டம் வழிவகை செய்கிறது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டம் பாதுகாப்பை கொடுக்கிறது. இந்தியாவின் தேசிய விலங்கான புலிகள் பாதுகாப்புக்கு வழிவகை செய்கிறது. கடல்வாழ் உயிரினங்கள், பயோஸ்பியர் ரிசர்வில் இருக்கக்கூடிய அரிய வகை உயிரினங்கள் இவற்றை கடத்தலை, இவற்றின் வணிகத்தை தடை செய்கிறது இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. அடுத்ததாக காடுகள் பாதுகாப்பு சட்டம், தி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. இது காடுகள் அழிவதை கட்டுப்படுத்துகிறது. காடுகள் அழிப்பை தடுக்கும் நோக்கத்தில் இந்த சட்டம் செயல்படுகிறது. இதெல்லாம் அடிப்படை கடமைகள். நேரடியாக மக்கள்கிட்ட சொன்னோம்னா மக்கள் செய்ய மாட்டாங்க. அப்போ ஏற்கனவே என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு அப்சர்வ் பண்ணி இந்த சட்டங்களின் வாயிலாக மக்கள் கட்டுப்படுத்தப்படுறாங்க. மறைமுகமாக அவர்கள் கடமைகளை செய்ய வைக்கப்படுகிறார்கள் என்பதை வர்மா கமிட்டி அப்சர்வ் செய்தது ஆண்டு 1999. ஆக இவ்வளவு சட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ தேவையில்லாமல் ஏற்கனவே இருக்குது. இப்போ இதில் நிறைய சட்டங்கள் பார்த்தீங்கன்னா 1976 அடிப்படை கடமைகள் கொண்டு வர்றதுக்கு முன்னாலே இருந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1971. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1860, 1973,
பார்த்தீங்கன்னா 1955, 1967, 1951, 1972, இது ஒன்று வேணால் லேட்டாக 1918 சொல்லலாம். அந்தந்த சட்டங்கள்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டி கொண்டு வர்றதுக்கு முன்னாலே இருக்குதுப்பா. அப்புறம் எதுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டி? ஏற்கனவே சட்டங்கள் போட்டு செயல்படுத்தி தான் இருக்காங்க. பேரளவுக்கு மக்கள் கடமைகளை செய்யணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, 1976 கொண்டு போய் கான்ஸ்டியூஷனில் சேர்க்குறாங்க. எதுக்கு சேர்த்தாலும் இது நான் ஜஸ்டிசேபிள்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்ட்டு கிரிட்டிசிசம்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வருது. ஸோ அடிப்படை கடமைகள் மீது நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. என்னென்ன விமர்சனங்கள், அடிப்படை கடமைகள் மீதான குறைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்போது என்னென்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் கவர் இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ். அடிப்படை கடமைகள்னு கொண்டு வந்தீங்க, ஆனால் முக்கியமான விஷயங்களை கடமைகள்னு சொன்னீங்களாயா? சொல்லவே இல்லை அப்படின்ட்டு சில கடமைகளை சொல்கிறாங்க. சில விஷயங்களை கடமைகளில் சேர்த்துருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ கிரிட்டிசிசம் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒன்று, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நாட் கவர்டு இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ். முக்கியமான கடமைகளை அடிப்படை கடமைகள் பட்டியலில் நம் ஆட்கள் சேர்க்கவே இல்லை அப்படின்ட்டு அதன் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஓட்ஸ், வாக்களிப்பது ஒருவருடைய கடமை அப்படின்னு வச்சுருந்தா கண்டிப்பாக போய் தேர்தலப்போ வாக்குச்சாவடிக்கு போய் வாக்களிப்பார்கள். ஆனால் என்ன இல்லை, நம்ம ஆட்கள் அதை வைக்கலை, அதற்கான சட்டத்துலேயும் உறுதியிட்டு சொல்லலை. அப்போ வாக்களிக்க போக மாட்டேங்காங்க. உண்மையாக வாக்களிக்க செல்வது யார்? அடித்தட்டு மக்கள் தான் கட்டாயமாக போயிடுறாங்க. மிடில் கிளாஸ்லேயே இந்த ஹையர் மிடில் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வேலைக்கு போகிற நாள் லீவு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிடுறாங்க, வாக்களிக்க செல்வதில்லை. டிவி பெட்டி முன்னால் உட்காந்துடுறாங்க, இல்லை ஃபோனில் உட்காந்துடுறாங்க. வாக்களிப்பது நமது கடமை, அடிப்படை கடமைகளை சேர்த்துருக்கணும் அப்படின்ட்டு அதன் மீதான விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் வாக்களிப்பது அடிப்படை கடமையாக சேர்க்கப்படலை. அடுத்ததான் பேயிங் டாக்ஸஸ், வரி செலுத்துவதும் குடிமக்களுடைய கடமை அப்படின்றத சேர்த்துருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வரியிலையும் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தரப்பார் தான் பாதிக்கப்படுவதாக விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறது உண்டு. அரசு ஊழியர்கள் தான் வரியெல்லாம் கட்டுறாங்க, ஏன்னா வருமானம் நேரடியாக தெரியுது, பிஸ்னஸ் பீப்புள் கட்டுறதில்லை அப்படிலாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அப்போ அடிப்படை கடமைகள் பட்டியலில் சேர்த்துருந்தோம் அப்படின்னா ஒழுங்காக வரி கட்டுவாங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் ஏன் சேர்க்கலை அப்படின்ட்டு அடிப்படை கடமைகள் மீது விமர்சனம் முன்வைக்கப்படுது. அடுத்ததாக ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு. இது எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு வந்ததால் குடும்ப கட்டுப்பாடையும் அவ்வளோ முக்கியத்துவம் கருதி சொல்கிறாங்க. 2 குழந்தைகள் என்பது நம்முடைய 2 குழந்தைகளுக்கு மேலானது, தேசத்திற்கு விரோதமானது அப்படின்ற மனோபாவம் அந்த காலத்தில் இருந்திருக்கு 1975. ஏன்னா நிறைய பிள்ளைகள் பிறப்பதால் அந்த பீரியடில் மக்கள் தொகை அக்ரெசிவ் க்ரௌத்து. அப்போ தேசம் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப உணவு உற்பத்தியை பெருக்க முடியல, போராடிக்கிட்டு இருந்த காலம். அப்போ குடும்ப கட்டுப்பாடையும் கடமைகளில் ஒன்றாக வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பேயிங் டாக்ஸஸ்லாம் ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் தான் பண்ணார். ஸ்வரன் சிங் ரெக்கமெண்ட் பண்ணார், இதெல்லாம் அடிப்படை கடமைகளில் சேர்க்கணும் அப்படின்ட்டு. யார் ரெக்கமெண்ட் பண்ணுறா? ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டட். ஆனால் சேர்த்தாங்களா அப்படின்னா சேர்க்கலை. அப்போ அடிப்படை கடமைகள் மீதான முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, முக்கியமான கடமைகள்லாம் இல்லையா? வரி கட்டுறதெல்லாம் முக்கியமான கடமையாக வச்சுருக்கலாம். வாக்களிப்பது, பேயிங் டாக்ஸஸ் அண்ட் கேஸ்டிங் ஓட்ஸ் அண்டு ஃபேமிலி பிளானிங், இதெல்லாம் முக்கியமான கடமையாக வச்சுருக்கணும், வைக்கலை அப்படின்ட்டு அதன் மீது விமர்சனம் முன்வைக்கப்படுது. 2வது விமர்சனம், நிறைய வார்த்தைகள் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ள சிரமமான வார்த்தைகளை கொண்டிருக்கிறது. எது? ஃபண்டமெண்டல் டியூட்டி. புரிந்து கொள்வதற்கு சிரமமாக உள்ளது, கடினமான வார்த்தைகளை கொண்டிருக்கிறது. எது? ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு சிலர் அது மீது குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. வேக், ஆம்பிகுவஸ், தெளிவின்மை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மீனிங் வேறு என்ன? தெளிவு இல்லாமல் இருக்கியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தைகள் இருக்குது? நோபல் ஐடியல்ஸ், விடுதலை போராட்ட உணர்வுக்கு காரணமான அந்த உயரிய சிந்தனைகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா, உயரிய சிந்தனைகள் என்னெல்லாம் சொன்னாங்களா? சொல்லலை. காம்போசிட் கல்ச்சர், இந்தியாவுடைய காம்போசிட் கல்ச்சரை பாதுகாக்கணும்னு சொன்னாங்க. காம்போசிட் கல்ச்சருக்கு ஏதாவது டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்களா? உரிய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்களா? இல்லை. சயின்டிஃபிக் டெம்பர், மக்கள் தங்களுடைய அறிவியல் மனோபாங்கை வளர்த்து கொள்ள வேண்டும், மனோபாவத்தை வளர்த்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் டெம்பர்னா என்ன சொல்லியிருக்காங்களா? இல்லை. இதெல்லாம் பாமர மக்கள் தங்களுடைய கடமைகளை செய்யும்போது புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அறிவியல் மனோபாவம் தெரியாது, தட் இஸ் சயின்டிஃபிக் டெம்பர் என்பது தெரியாது. காம்போசிட் கல்ச்சர் மீனிங் குழப்பமாக இருக்குது. நோபல் ஐடியல்ஸ் தெளிவாக இருக்கா? இல்லை. ஆனால் இதை மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. தோஸ் ஆர் வெரி வேக்யூ, ஆம்பிகுவஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அடிப்படை கடமைகள்னு சொன்னால் மக்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் இருக்கணும்யா, இங்கே புரியவே இல்லை, டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு அடிப்படை கடமைகள் மீது
விமர்சனம் முன்வைக்கப்படுது. அடுத்ததான் இன்க்ளூஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் சூப்பர் ஃப்ளோவர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மிதம் மிஞ்சியதாக இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இத்தனை சட்டங்கள் ஏற்கனவே 1976 முன்னால் இத்தனை சட்டங்கள் போட்டு மறைமுகமாக மக்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ இப்போ போய் புதுசாக அடிப்படை கடமைகள் மக்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ இது எதுக்கு தேவையில்லையே, ஏற்கனவே சட்டங்கள் மூலமாக மக்கள் தங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பின்னால் எதுக்கு கான்ஸ்டியூஷன்லேயே அடிப்படை கடமைகள்னு ஒரு போர்ஷனை கொண்டு வந்து ஏன் சேர்த்தீங்க, இட்ஸ் சூப்பர் ஃப்ளோவர்ஸ் அப்படின்ட்டு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஈவன் தோ நாட் இன்கார்பரேட்டட் டியூட்டிஸ் would be performed. நம்முடைய கான்ஸ்டியூஷனில் ஈவன் தோ டியூட்டிஸ் நாட் இன்கார்பரேட்டட், ஃபண்டமெண்டல் டியூட்டியை சேர்க்காட்டாலும் டியூட்டிஸ் would be performed by the people அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டியை சேர்க்காமல் இருந்தால் கூட மக்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டியை செய்யத்தான் செய்வாங்க. ஏன் தேவையில்லாமல் ஈவன் தோ நாட் இன்கார்பரேட்டட், ஃபண்டமெண்டல் டியூட்டி கான்ஸ்டியூஷனில் இன்கார்பரேட் பண்ணாமல் இருந்தாலும் மக்கள் அவங்க டியூட்டி செஞ்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாமல் ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு கான்ஸ்டியூஷனில் ஒரு போர்ஷனை கொண்டு போய் அடிஷனலாக சேர்த்து வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இன்க்ளூஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் சூப்பர் ஃப்ளோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிதம் மிஞ்சியதாக இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஏற்கனவே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சரியா? இது தேவையில்லாமல் ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு ஒரு விஷயம் எதுக்கு, தேவையற்றதாகத்தான் இருக்குது, மிஞ்சியதாக இருக்குது, சூப்பர் ஃப்ளோவர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே சட்டங்கள் போட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் போட்டிருக்கீங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் போட்டிருக்கீங்க. இந்த சட்டங்கள்லாம் வந்து மக்கள் தங்களுடைய கடமைகளை செய்வதற்காக இருக்கத்தான் செய்யுது, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் புதுசாக கொண்டு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியை சேர்க்குறீங்க இல்லையா, புதிதாக கொண்டு வந்து அடிப்படை கடமைகள் சேர்க்குறீங்க. இது மிதம் மிஞ்சியதாகத்தான் இருக்குது, தேவையில்லாமல் தான் இருக்குது. ஈவன் தோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நாட் இன்கார்பரேட்டட், ஸோ இன்கார்பரேட்டட் இன் தி கான்ஸ்டியூஷன், நாட் இன்கார்பரேட் இன் தி கான்ஸ்டியூஷன், டியூட்டிஸ் would be performed by the people. மக்கள் அந்த கடமையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நீ ஃபண்டமெண்டல் டியூட்டியை சேர்த்தாலும் சேர்க்காட்டாலும் அவன் செஞ்சுட்டு தான் இருக்கான். அப்போ தேவையில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக பெரிய குற்றச்சாட்டுன்னா நோ பனிஷ்மெண்ட், தண்டனைகளே கிடையாது. அப்புறம் எதுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டி, உரிமைகளை மட்டும் மக்கள் அவ்வளவு பெற்று இருக்காங்க இல்லையா, அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கடமைகள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவங்க அப்படி சொல்லலை, கடமைகளாக கொடுத்துட்டாங்க, செய்யலைன்னா தண்டனை ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா நோ பெனால்ட்டி, நோ பனிஷ்மெண்ட். இது ஒரு பெரிய விமர்சனம் தான். ஜஸ்ட் மாரல் ப்ரிசெப்ட்ஸாக தான் இருக்குது, நான் ஜஸ்டிசபிள், நோ பனிஷ்மெண்ட் ஃபார் நான் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செய்யலைன்னா தண்டனை கொடுப்பீங்களா, அப்படிலாம் கிடையாது. ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் வேணால் கொடுப்பீங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட்னா தண்டனை கொடுப்பீங்க. ஆனால் நேரடியாகவே ஃபண்டமெண்டல் டியூட்டியை செயல்படுத்தலைன்னு நீங்கள் தண்டனை கொடுப்பீங்களா, இல்லை. பெனால்ட்டி போடுறீங்களா, இல்லை. அப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு இது மீதான விமர்சனம் முன்வைக்கப்படுது. சொரன் சிங் கமிட்டி இதையும் சொல்லிச்சு. சொரன் சிங் கமிட்டி இதையும் ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. எதை ரெக்கமெண்ட் பண்ணுச்சு, பேயிங் டேக்ஸை ரெக்கமெண்ட் பண்ண சொரன் சிங் கமிட்டி பனிஷ்மெண்ட்டுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. நோ பனிஷ்மெண்ட்னு சொல்லலை, பனிஷ்மெண்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு, பெனால்ட்டியும் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இவங்க பனிஷ்மெண்ட்டையும் பெனால்ட்டியையும் கான்ஸ்டியூஷனில் சேர்க்குறப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ பனிஷ்மெண்ட்டும் இல்லை, ஜஸ்ட் மாரல் ப்ரிசெப்டாக தான் இருக்குது, நான் ஜஸ்டிசபிள் நேச்சரு. அப்புறம் இதனுடைய முக்கியத்துவம் இழந்துருது. அப்போ நோ பனிஷ்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய குறைபாடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நோ பனிஷ்மெண்ட் ஃபார் நான் பர்ஃபார்மன்ஸ் இஸ் எ மேஜர் கிரிட்டிசிசம் ஓவர் ஃபண்டமெண்டல் டியூட்டி. அடுத்ததாக அஞ்சாவது, இட்ஸ் ஜஸ்ட் அன் அப்பெண்டேஜ் டு பார்ட் 4. அப்பெண்டேஜ் டு பார்ட் 4, பார்ட் 4உடைய இணைப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பார்ட் 4 என்னது, டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளுடைய இணைப்பு போன்று இது இருக்கிறது. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. பார்ட் 4 இது எங்கே இருக்குது, பார்ட் 4A வச்சுருக்கோம். அப்போ பகுதி 4A ஒரு தனிப்பிரிவு தான், ஆனால் பார்ட் 4உடைய ஒரு பிரிவு மாதிரி ஆகி போயிருதுப்பா. அப்போ எங்கே கொண்டு போய் வச்சுருக்கணும், நீங்கள் ஷுட் பி ஆடட் ஆஃப்டர் பார்ட் 3. பார்ட் 3Aன்னு வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அப்போ தான் என்னவா இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஈக்குவலாக இதுவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கும். ஆனால் நீங்கள் எங்கே கொண்டு போய் வச்சுருக்கீங்க, பார்ட் 4A கொண்டு போய் வச்சுருக்கீங்க. அப்போ அதனால் அதனுடைய முக்கியத்துவம் இழந்து விட்டுருது. டிபிஎஸ்பியும் எப்படி நான் ஜஸ்டிசேபிளோ ஃபண்டமெண்டல் டியூட்டியும் நான் ஜஸ்டிசேபிளாக தான் இருக்குது, நீதிமன்றத்தின் நிலை நாட்ட முடியாத மாதிரி இருக்குது. அப்போ டிபிஎஸ்பியுடைய இணைப்பு மாதிரி கொண்டு போய் வச்சுட்டீங்க. நீங்கள் எங்கே வச்சுருக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு பின்னால் வச்சுருக்கணும், ஆஃப்டர் பார்ட் 3. அப்போ தான் மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை அறிந்த மக்கள் தங்களுடைய அடிப்படை கடமைகளையும் அறிந்து கொள்வார்கள். தே மஸ்ட் பி கான்ஷியஸ் அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆல்சோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
அப்போ எங்கே அது பார்ட் 3க்கு அப்புறம் வச்சுருந்தீங்கன்னா அது முக்கியத்துவம் பெறும். நீங்கள் எங்கே கொண்டு போய் வச்சுட்டீங்க, பார்ட் 4க்கு அப்புறம் கொண்டு போய் வச்சுட்டீங்க. அப்போ இட்ஸ் லுக் லைக் ஜஸ்ட் அன் அப்பண்டேஜ் டு அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு மீதான விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஆக ஒரு 5 பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஒன்று என்னென்னா, ஒன்று என்ன பார்த்தோம், நாட் கவர் இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ்ன்னு பார்த்தோம். முக்கியமான கடமைகளை அது சேர்க்கவில்லை அப்படின்னு பார்த்தோம். கேஸ்டிங் ஓட்ஸு, பேயிங் டாக்ஸஸ்ஸு, இதெல்லாம் முக்கியமான கடமை, ஆனால் அதெல்லாம் இதில் சேர்க்கலை அப்படின்ட்டு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ரெண்டாவது, டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஆமாம், சயின்டிஃபிக் டெம்பர்ன்றாங்க, நோபல் ஐடியான்றாங்க, ஐடியல்ஸுன்றாங்க, காம்போசிட் கல்ச்சர்ன்றாங்க. பாமர மக்களுக்கு இந்த வார்த்தைகள் புரியுமா? அடிப்படை கடமைகள் மக்களுடைய மனதில் புரியும்படியாக இருக்க வேண்டும், ஆனால் இப்படி இல்லை, குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரிந்து கொள்ளக்கூடிய கடினமான வார்த்தைகளை கொண்டதாக இருக்கிறது. அடுத்ததாக, இன்க்ளூஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டி லுக்ஸ் லைக் சூப்பர்ஃப்ளூவஸ். ஏற்கனவே சட்டங்கள்லாம் போட்டு மக்கள் அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, கடமையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தேவையில்லாமல் நீங்கள் கொண்டு என்ன பண்ணியிருக்கீங்க, கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பார் சொல்கிறாங்க. அடுத்தது, நோ பனிஷ்மெண்ட், தண்டனை இல்லை என்பதே பெரிய குறைபாடு தான். ஸ்வரன் சிங் கமிட்டி தண்டனை கொடுக்கணும்னு தான் சொல்கிறாரு, அபராதம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு ஃபார் நான் பர்ஃபார்மன்ஸ். அடிப்படை கடமைகளை செய்யாதவர்களுக்கு தண்டனை, அபராதம் வழங்கப்பட வேண்டும்னு சொன்னார். ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை. அடுத்ததா, இட் லுக்ஸ் லைக் அப்பண்டேஜ் டு பார்ட் 4. பார்ட் 4உடைய இணைப்பாகத்தான் இது தெரியுது. ஏன்னா பார்ட் 4ல் உள்ள விஷயங்கள் மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. பார்ட் 4லையும் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்காங்க, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க, இங்கேயும் அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய விஷயங்கள் பார்ட் 4ல் உள்ள மாதிரியே இருக்குது, பார்ட் 4உடைய இணைப்பு மாதிரியே இருக்குது. அதனால் இதனுடைய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் எங்கே கொண்டு போய் வச்சுருக்கணும், பார்ட் 3க்கு அடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கணும். அப்போ தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தெரிந்து கொண்ட மக்கள் தங்களுக்கான கடமையும் தெரிஞ்சுப்பாங்க. அப்போ இதனுடைய முக்கியத்துவம் கூடியிருக்கும். அப்போ இதை பார்ட் 4A வச்சது தவறு, பார்ட் 4க்கு அப்புறம் 4Aவாக வைத்தது தவறு அப்படின்ட்டு இதன் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஆக இப்படி கிரிட்டிசிசம், குறை சொல்கிறவங்க நிறைய குறைகளை சொன்னாலும் இந்திரா காந்தி அம்மா அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை கொண்டு வர்றதுல மிக தெளிவாக இருந்தாங்க. 1976ல் எமர்ஜென்சி நடைமுறையில் இருந்தபோது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை கொண்டு வந்தாங்க. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42வது சட்ட திருத்தம் 1976ல் கொண்டு வராங்க ஃபண்டமெண்டல் டியூட்டியை. அப்போ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல் இந்திரா கொண்டு வர்றாங்க. எப்போ கொண்டு வராங்கன்னா, இது எமர்ஜென்சி எப்போ கொண்டு வராங்க, இன்டர்னல் எமர்ஜென்சி நடைமுறையில் இருந்தது. உள்நாட்டு நேஷ்னல் எமர்ஜென்சி தான், அதில் இன்டர்னல் எமர்ஜென்சி நடைமுறையில் இருந்தப்போ கொண்டு வர்றாங்க. அப்போ இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா HR கோகலே அப்படின்ற ஒருத்தர், இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பீரியடில் எதுக்காக கொண்டு வந்தாங்க, அடிப்படை கடமைகளை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியடில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருந்துச்சு. அன்கான்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டீஸாக இருந்துச்சு. அவை அன்கான்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டீஸு, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸு, அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஆன்டி நேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. எப்போ, எமர்ஜென்சி எப்போ. அப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்ததாக சொல்கிறார். ஆன்டி நேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ், அன்கான்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டீஸ், அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட்டு, நிறைய சட்டவிரோத செயல்பாடுகள் இருந்துச்சு. ஐயா, பப்ளிக்கே என்னவா இருந்தாங்க, பப்ளிக் வந்து தங்களுடைய கடமைகளை செய்யலை. அப்போ அதை இன்சிஸ்ட் பண்ணி தான் எமர்ஜென்சி பீரியடில் ஃபண்டமெண்டல் டியூட்டி கொண்டு வரப்பட்டதாக HR கோகலே அப்படின்றவர் சொல்கிறார். அப்போதைய அமைச்சர் HR கோகலே சொல்கிறார். எதனால் நாங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டியை கொண்டு வந்தோம் அப்படின்னா, இதெல்லாம் தான் காரணம் அப்படின்ட்டு யார் சொல்கிறா, விமர்சனம் வைப்பாங்க, விமர்சனங்கள் வைக்கத்தான் செய்வாங்க. ஆனால் எதுக்காக இதை கொண்டு வந்தோம் அப்படின்னா, அந்த பீரியடில் நெருக்கடிகளின் போது அரசுக்கு எதிரான செயல்பாடுகள் கூடிக்கிட்டே இருந்துச்சு. அரசியலமைப்புக்கு விரோதமான செயல்பாடுகள், அவர்கள் தங்களுடைய கடமைகளை உணராது தேச பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்டாங்க. அதனால தான் இதெல்லாம் நாங்கள் கொண்டு வர வேண்டியதாக போச்சு. ஸோ அதனால தான் ஃபண்டமெண்டல் டியூட்டியை கொண்டு வர வேண்டியதாக போச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பீரியடில் இந்திரா காந்தி அம்மையார் அவங்க தான், இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க. எப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டியை கொண்டு வந்தப்போ
42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீப்புள் மஸ்ட் கான்சியஸ் about their duties also. அவங்களுடைய கடமையையும் உணர்ந்து நடக்கணும். பீப்புள்ஸ் என்ஜாயிங், என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் என்ஜாய் பண்ணுறாங்க, என்ஜாயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மஸ்ட் கான்ஷியஸ் அபவுட் தேர் டியூட்டிஸ் ஆல்சோ. அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கும் மக்கள் தங்களுடைய கடமைகளையும் உணர்ந்து நடக்க வேண்டும், தங்களுடைய கடமைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பீரியடில் அவங்க இந்திரா காந்தி அம்மா சொன்னது அதுதான். எவ்வளோ அடிப்படை உரிமைகளை இது பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அதே சமயம் அவங்க என்ன பண்ணணும், அவங்க கடமைகளையும் அறிந்து நடக்கணும் அப்படின்ட்டு பீப்புள்ஸ் என்ஜாயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மஸ்ட் ஆல்சோ கான்ஷியஸ் அபவுட் தேர் டியூட்டிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்களோட கான்சியஸ் எதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், தே மஸ்ட் கான்சியஸ் அபவுட் தேர் டியூட்டிஸ் ஆல்சோ அப்படின்ட்டு தான் என்ன சொல்கிறாங்க. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சர்தார் சரண் சிங் கமிட்டி பரிந்துரை அடிப்படையில் பகுதி 4A பகுதி 4A என்ற புதிய பகுதியை கொண்டு வந்து விதி 51A என்ற புதிய விதி, ஒரே விதி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு கொண்டு வந்து என்ன கொண்டு வராங்க, 42வது சட்டத்தின் மூலமாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ற புதிய பிரிவை சேர்க்குறாங்க. அப்போ கடுமையான அப்போசிஷன் பார்ட்டிஸ் அப்போஸ் தான் பண்ணுறாங்க, எதிர்க்கட்சிகள் எதிர்க்கத்தான் செய்வாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் அப்போசஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எப்போ 1976 அப்போசிஷன் பார்ட்டிஸ் நிறைய எதிர்க்கட்சிகள்லாம் இந்திராவுக்கு எதிராக இருந்தாங்க. அந்த பீரியடில் நெருக்கடி நிலையின் போது அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக இருந்தாங்க. அப்போ கடுமையாக எதிர்க்கத்தான் செஞ்சாங்க. அப்போ இந்திரா காந்தி அம்மா சொல்கிறாங்க 1950 கொண்டு வந்திருக்கணும், கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போதே ஃபண்டமெண்டல் டியூட்டியும் இருந்திருக்கணும். அப்போ இது கான்ஸ்டியூஷனல் மிஸ்டேக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போயாவது நாங்கள் கொண்டு வந்தோம்னு சந்தோஷப்பட்டுக்கங்க, அப்போ தான் மக்கள் பொறுப்பு உணர்ந்து செயல்படுவார்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரண் சிங் கமிட்டி 8 தான் ரெக்கமெண்ட் பண்ணாலும் நம்ம 10 என்ன பண்ணாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. 10 கடமைகளை நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனால் சரண் சிங் கமிட்டி பெனால்ட்டிஸ் மற்றும் இம்ப்ரிசன்மெண்ட்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க, பின்பற்றலைன்னா. ஆனால் இவங்க அதை இன்சிஸ்ட் பண்ணலை. ஆக 10 கடமைகள் 1976 கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் அப்போ கிரிட்டிசிசம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவர்கள் தங்கள் இதில் தெளிவாகவே இருந்தாங்க இந்திரா காந்தி அம்மையார். ஸோ அப்போ இந்திரா ஆட்சி 1977 கவிழ்ந்த பின்னால் இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து என்ன ஆகுது, கவிழ்ந்து போயிடுது. அப்போ 77 அடுத்து ஜனதா கவர்மெண்ட் வருது. ஜனதா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, மொராஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கவர்மெண்ட் வர்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 43rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க 1977. 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க 1978. அப்போ 42nd ரீப்ளேஸ்மெண்ட்டாகத்தான் அந்த 44th வந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 42nd என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை அப்படியே திரும்பவும் பழைய பொசிஷனுக்கு மாற்றினது தான் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்போ மொராஜி தேசாய் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஃபண்டமெண்டல் டியூட்டி தேவையில்லை அப்படின்னு அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தூக்கியிருக்கலாம். ஆனால் தூக்குனாங்களா, இல்லை. அவங்களும் பின்னால் என்ன பண்ணாங்க, தொடக்கத்தில் அதை விமர்சித்த மொராஜி அரசாங்கம் கூட என்ன பண்ணிட்டாங்க, பின்னால் எதிர்க்கட்சியாக இருந்தபோது விமர்சித்த ஜனதா கூட்டணி பின் ஆட்சிக்கு வந்த பின் இருக்கட்டும், நல்லது தான் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கான்ஸ்டியூஷனில் அப்படியே ரிட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ நாட் அமெண்டட் ஆர் நாட் வித்ட்ரான், அதை திரும்ப பெறவே இல்லை. எதை, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை. அப்போ இதிலிருந்து என்னுடைய முக்கியத்துவம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பார்க்குறது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஃபண்டமெண்டல் டியூட்டி மீது இத்தனை விமர்சனங்கள் முன்வைத்தாலும் ஃபண்டமெண்டல் டியூட்டி அந்த காலத்திய தேவைக்கு அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது அப்படின்ட்டு HR கோகலே சொல்கிறாரு. அந்த பிள்ளை நெருக்கடி நிலை, அரசாங்கத்திற்கு எதிரான செயல்பாடுகள் மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் பொருட்டே அடிப்படை கடமைகள் கொண்டு வரப்பட்டதாக அவர் சொல்கிறார். அதே போன்று இந்திரா காந்தி அம்மையாரும் அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கடமைகளையும் பொறுப்பாக உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க,
கான்ஸ்டியூஷன் உருவாக்கிய பெருமக்கள் அப்போவே கொண்டு வந்திருக்கணும் ஃபண்டமெண்டல் டியூட்டியை, கொண்டு வரல. இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அடிப்படை கடமைகளை கொண்டு வருவதற்கு எதிர்க்கிறாங்க. ஆனாலும் இந்திரா காந்தி அம்மையார் அந்த ஸ்வரன்சிங் கமிட்டி பரிந்துரையை ஏற்று 42வது சட்ட திருத்தம் 1976 மூலம் அடிப்படை கடமைகளை நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. கான்ஸ்டியூஷனில் சேர்க்குறாங்க. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 பார்ட் என்னது 4A ஆர்டிகிள் 51A அப்படின்ட்டு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்போ எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. அவ்வாறு எதிர்த்த எதிர்க்கட்சிகள் கூட பின்னாளில் அடிப்படை கடமையுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க. இந்திரா கொண்டு வந்த 42வது சட்ட திருத்தத்திற்கு மாற்றாக 44வது சட்ட திருத்தத்தை 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை மொரார்ஜி தேசாய் 1978 கொண்டு வர்றார். அப்போ தோசையே திருப்பி போட்ட மாதிரி அவங்க செஞ்ச விஷயங்களை அப்படியே திரும்ப மாற்றி போட்டார். 42க்கு 42 நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. அந்த மாற்றங்களை திரும்பவும் விட்ரா பண்ணிட்டு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தது 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரியா? அப்போ 42ல் கொண்டு வந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியையும் தூக்கியிருக்கணும் இல்லையா? ஆனால் தூக்கலை. ஃபண்டமெண்டல் டியூட்டியை அப்படியே ரீட்டைன் பண்ணாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டி நாட் வித்ட்ரான் ஆர் நாட் அமெண்டட் பை 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். யாரால்? ஜனதா கவர்மெண்ட்டு. யார் பிரைம் மினிஸ்டரு? மொரார்ஜி தேசாய். அவரும் அப்படியே இருக்கட்டும்னு விட்டார். காரணம் ஃபண்டமெண்டல் டியூட்டி முக்கியமானது அப்படின்ட்டு அவரும் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதனுடைய முக்கியத்துவம் அப்படி தான் எதிர்க்கட்சியோடு அதை இது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 10 டியூட்டிஸ் தான் இருந்துச்சு. பின்னால் 86வது சட்ட திருத்தம் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 என்ன பண்ணுறாங்க? 11th டியூட்டியையும் சேர்க்குறாங்க. அப்போது வேணான்னு நினச்சா சேர்த்துருப்பாங்களா? அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. அதன் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அதற்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேறு என்ன இருக்குது, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போமா? ஃபண்டமெண்டல் டியூட்டி மீது அவ்வளோ விமர்சனங்களை முன் வச்சாலும் அதனுடைய முக்கியத்துவம் கருதி இந்திரா காந்தி அம்மையார் வந்து அதை நடைமுறை கொண்டு வர்றாங்க. பின்னாளில் வந்த ஜனதா கட்சி அரசாங்கமும் அதை நீக்கவில்லை. 42வது சட்ட திருத்தம் மூலம் இந்திரா கொண்டு வந்ததை பெரும்பாலான விஷயங்களை 44வது சட்ட திருத்தம் மூலம் நீக்கினார் மொரார்ஜி தேசாய். ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டியை நீக்கவில்லை. காரணம் அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கச்சில பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபண்டமெண்டல் டியூட்டி சர்வ் அஸ் ரிமைண்டர் டு சிட்டிசன்ஸ், குடிமக்களுக்கான ஒரு ரிமைண்டராக ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. சரியா? எது? ஃபண்டமெண்டல் டியூட்டி எதை ஞாபகப்படுத்தக்கூடிய அம்சமாக இருக்குது? என்ன சொல்லுது? பீப்புள் என்ஜாயிங் ரைட்ஸ் ஆல்சோ பி கான்சியஸ் ஆஃப் டியூட்டிஸ். இந்திரா காந்தி சொன்னது தான். அவ்வளவு உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய குடிமக்கள் தங்களுடைய கடமைகளையும் பொறுப்புணர்ந்து செய்ய வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்ட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க. அப்போ சர்வ் ஆஸ் ரிமைண்டர் டு சிட்டிசன்ஸ், தட் இஸ் பீப்புள் என்ஜாயிங் ரைட்ஸ் ஆல்சோ பி கான்சியஸ் ஆஃப் தேர் டியூட்டிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ மக்கள் தங்களுடைய உரிமைகளை, அவ்வளோ உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கடமைகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா அப்படின்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ரிமைண்டராக ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்குது. அதனால தான் அது முக்கியம் பெறுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஃபண்டமெண்டல் டியூட்டி சர்வ் அஸ் வார்னிங் அகெயின்ஸ்ட் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆன்டி நேஷனல், தேச விரோத செயல்களுக்கு எதிரான ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. தேச விரோத செயல்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. சமூக விரோத செயல்களுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. ஆமாம், என்ன சொல்கிறாங்க? எல்லாமே சமூக விரோத செயல் தான். டிஃபாரஸ்டேஷன் சமூக விரோத செயல் தான். வனவிலங்குகளை வேட்டையாடுறது சமூக விரோத செயல் தான். தேசிய கொடியை அவமரியாதை செய்கிறது சமூக விரோத செயல் தான் இல்லையா? கான்ஸ்டியூஷனை எரிக்கிறது, தேசிய கொடி எரிக்கிறது, இதை போன்ற சமூக விரோத செயல்களுக்கு எதிராக ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. சட்டம் போட்டு பின்னால் செயல்படுத்தியிருக்கோம். ஆனால் கான்ஸ்டியூஷனில் இருக்கியா ஃபண்டமெண்டல் டியூட்டி, இதெல்லாம் உன்னோட கடமைன்னு இருக்குது. அதை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த செயல்களில் ஈடுபடுவாங்களா? மாட்டாங்க. அப்போ தேச விரோத செயல்களுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு கருவியாக எது செயல்படுது? ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், சர்வ் அஸ் வார்னிங் அகெயின்ஸ்ட் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம்? சச் அஸ் டெஸ்ட்ராயிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்துக்களை சேதமடைய செய்கிறது. பர்னிங் நேஷனல் ஃப்ளாகு. நம்மளால் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஸ்ட்ரைக்கு பந்துன்னா இப்போ உள்ள தலைமுறை நிறைய மாற்றங்களை பெற்றிருக்கு. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் பந்து ஸ்ட்ரைக்குன்னா என்ன பண்ணுவாங்க? பொது சொத்துக்களை உடைக்கிறதே ஒரு தொழிலாக வச்சுட்டு இருப்பாங்க. பொதுமக்களை பேர்ந்து என்ன பண்ணுறாங்க? கொளுத்திய சம்பவங்கள்லாம் உண்டு. அப்போ
பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல், தேசிய கொடியை எரித்தல், தேசிய கொடிக்கு அவமரியாதை செய்தல் போன்ற தேச விரோத செயல்கள் மற்றும் சமூக விரோத செயல்களுக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாக எது இருக்கு? ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்கு. அடுத்ததாக இன்ஸ்பிரேஷன் டு டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட். மக்களுக்கு தங்களுடைய ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு, பொறுப்புணர்வு அதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. மக்கள் தங்களுடைய ஒழுக்கத்தை பேணுவதற்கும் தங்களுடைய கமிட்மெண்ட், பொறுப்பை உணர்ந்து செய்வதற்கும் எது உந்து சக்தியாக இருக்கிறது? அடிப்படை கடமை உந்து சக்தியாக இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ண முடியுது? மக்கள் தேசத்தின் நலனுக்காக பாடுபட்டு தேசத்தை உயரிய இலக்குகளை எட்டச் செய்ய இந்த அடிப்படை கடமை உதவுகிறது. ஆமாம், தேச சிந்தனையை ஏற்று செயல்படணும். நம்முடைய காம்போசிட் கல்ச்சர், ஒருங்கிணைந்த பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை உணர்ந்து செயல்படணும். நம்முடைய தனி மற்றும் கூட்டு செயல்பாடுகள் மூலம் தேசத்தை வளரச் செய்யணும், தேசத்தை வெற்றியடைய செய்யணும்னு பார்த்தோம் இல்லையா? ஆமாம், தனி மனித திறமைகளை வளர்த்துக்கணும், கூட்டாக திறமைகளை வளர்த்துக்கொண்டு உலக அரங்கில் இந்தியாவிற்கு நல்ல பெயரை பெற்றுத்தரணும் அப்படிலாம் பார்த்தோம். அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட். மக்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குது. மக்கள் தங்களுடைய ஒழுக்கத்தை பேணுவதற்கும் மக்கள் பொறுப்பாக நடந்து கொள்ளவும் ஒரு உந்து சக்தியாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. அடுத்ததாக ஃபண்டமெண்டல் டியூட்டி ஹெல்ப்ஸ் டு எக்ஸாமின் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லா. ஒரு சட்டம், நம்ம ஆர்டிகிள் 13 பார்த்தோம், லாஸ் டிரோகேட்டிவ் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஷால் பி டிக்ளேர்ட் அஸ் வாய்ட் அப்படின்ட்டு பார்த்தோம். அடிப்படை உரிமைக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்கள் செல்லாது அப்படின்ட்டு ஆர்டிகிள் 13 சொல்லுது. சரியா? அப்போ அடிப்படை உரிமையை பற்றி மட்டும்தான் ஒரு சட்டம் செல்லும் தன்மையை சொல்லுமா அப்படின்னா இல்லை. ஃபண்டமெண்டல் டியூட்டியை பேஸ் பண்ணியும் ஒரு சட்டத்தின் செல்லும் தன்மையை நீதிமன்றம் அறிவிக்க முடியும் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? உச்சநீதிமன்றம் சொல்லுது. எந்த வருஷம் சொல்லுது? 1992 உச்சநீதிமன்றத்துடைய ஒரு வாசகம், ஒரு வழக்கில் உள்ள வாசகம், சுப்ரீம் கோர்ட்ஸ் ரூலிங் இன் தி இயர் 1992. லா கிவ் எஃபெக்ட் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரீசனபிள் ரிலேஷன் டு ஆர்டிகிள் 14, 19 அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதாவது அடிப்படை கடமையை செயல்படுத்துவதற்காக அரசு ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறது. அரசு மீன்ஸ் இங்கே பார்லிமெண்ட்னு எடுத்துக்கலாம். பாராளுமன்றம் அடிப்படை கடமையை செயல்படுத்துவதற்காக ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறது எனில் அந்த சட்டம் விதி 14 மற்றும் 19க்கு ரீசனபுளாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு யார் சொல்லிட்டா? உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. எந்த வருஷம்? 92. அப்போ அடிப்படை கடமையை செயல்படுத்துவதற்காக நீங்கள் ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறீர்கள் எனில் அது 14 மற்றும் 19க்கு தகுந்தது, ரீசனபிளாக தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் எடுத்துப்போம். அப்போ அதனுடைய பொருள் என்ன? ஒரு சட்டம் அரசமைப்பிற்கு முரணாக இருக்கிறதெனில் அதை செல்லாது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஆனால் உச்சநீதிமன்றமே என்ன சொல்லுது? நீங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டியை செயல்படுத்துறதுக்காக ஒரு சட்டத்தை செயல்படுத்துறீங்க, சட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா நாங்கள் ஆர்டிகிள் 14, 19 கம்பேர் பண்ணி அது ரீசனபிள்னு நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சட்டத்தின் செல்லும் தன்மை, கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி கண்டறிவதற்கும் எது யூஸ் ஆகுது? ஃபண்டமெண்டல் டியூட்டி யூஸ் ஆகுது. ஒரு சட்டத்தின் செல்லும் தன்மையை கண்டறிவதற்கு தொடக்கத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டிபிஎஸ்பியை செயல்படுத்துறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொஞ்சம் ஒதுக்கி வச்சாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டியை சேர்த்துக்கிறாங்க 92. ஒரு சட்டத்தின் செல்லும் தன்மையை அது ஃபண்டமெண்டல் டியூட்டியை செயல்படுத்துவதற்காக அந்த சட்டம் கொண்டு வர்றாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? உச்சநீதிமன்றம். ஸோ உச்சநீதிமன்றம் 1992 அளித்த அந்த குறிப்பின்படி ஒரு சட்டம் அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதற்காக இருக்குமேயானால் அது ரீசனபிள் என்று எடுத்துக்கொள்வோம். எதற்கு ரீசனபிள்? ஆர்டிகிள் 14க்கும் 19க்கும் ரீசனபிளாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டி எதற்கும் பயன்படுது? ஒரு சட்டத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி, அரசியலமைப்பில் அந்த சட்டம் செல்லும் தன்மையை தீர்மானிப்பதற்கும் உதவுகிறது. சரியா? கடைசியாக ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. இவங்க குறையா சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டி ஜஸ்ட் அன் அப்பண்டேஜ், பார்ட் 4க்கு அப்புறம் இருக்குது, ஏற்கனவே சட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் எதுக்கு திரும்ப ஃபண்டமெண்டல் டியூட்டி தேவையில்லை, ஒரு இடைச்செருகலாக இருக்குது அப்படிலாம் விமர்சகர்கள் முன்வைத்தாலும் அது நான் ஜஸ்டிஃபையபிள் தான், இல்லைன்னு சொல்லலை. நீதிமன்றத்தில் டைரெக்டாக அப்ளிகபிள் ஆகாது தான். ஆனால் பாராளுமன்றம் அது தொடர்பான சட்டங்களை இயற்றும் இல்லையா,
சட்டங்களை இயற்றுறப்போ சட்டம் தெளிவாக வலியுறுத்திடும், ஒவ்வொன்றுக்கும் டெஃபினேஷன் கொடுத்துரும். ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படின்னா எதெல்லாம் நேஷனல் ஹானரு, எதெல்லாம் இன்சல்ட் டு நேஷனல் ஹானரு, அதுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்டு, என்னென்ன பெனால்ட்டி சொல்லிடுமா, தெளிவுபடுத்திடும். அப்போ சட்டம் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திடும். சட்டத்தை மதிக்கலைன்னா உனக்கு தண்டனையா இல்லையா? கண்டிப்பாக தண்டனை. அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டி டைரெக்டாக தான் அப்ளிகபிள் ஆகாதே தவிர சட்டம் போட்டு செயல்படுத்தும் போது அப்ளிகபிள் ஆகும். ஸோ பாராளுமன்றம் இது தொடர்பாக இன்னும் நிறைய சட்டங்கள் இயற்றுவதற்கு வழிவகைகள் இருக்கின்றன. நிறைய சட்டங்கள் அதுக்கப்புறம் ஏற்றிருக்காங்க. வர்மா கமிட்டி தான் அந்த 7-8 சட்டங்களை சொன்னார். ஆனால் அதற்கு பின்னும் பார்த்தா நிறைய சட்டங்கள் இருக்குது. ஃபண்டமெண்டல் டியூட்டியை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈவ்டீசிங்கை தடுப்பதற்காக, பெண்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக நிறைய சட்டங்களை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கு எதிரான இழி செயல்களை கைவிடுவோம் பார்த்தோம் ஃபண்டமெண்டல் டியூட்டியில். அப்போ கொண்டு வந்திருக்காங்களா? கொண்டு வரத்தான் செய்கிறாங்க. அப்போ அந்த சட்டங்கள் தெளிவாக வரையறை செய்கின்றன. நேரடியாக ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்ளிகபிள் ஆகவில்லை, தட் இஸ் நான் ஜஸ்டிசியபிள் அப்படின்னு சொன்னாலும் லீகலி என்ஃபோர்ஸபிள் பை லாஸ். பாராளுமன்றம் தொடர்பான சட்டங்களை இயற்றுவதன் வாயிலாக அடிப்படை கடமைகளை மக்களிடையே செய்ய வைக்க முடியும், மக்களை செய்ய வைக்க முடியும். அப்போ அதற்காக சட்டங்களை இயற்றுறாங்க இல்லையா? அதனால் இதன் அடிப்படையில் அடிப்படை கடமைகளை மக்களை செய்ய வைக்க நம்மால் இயலும். ஸோ இதனால் ஃபண்டமெண்டல் டியூட்டி முக்கியத்துவம் பெறுகிறது. ஆக எவ்வளவோ விமர்சனங்கள் அடிப்படை கடமைகள் மீது முன்வைக்கப்பட்டாலும் இந்திரா அதில் தெளிவாக இருந்தார். 42வது சட்டத்திருத்தம் 1976 மூலம் அடிப்படை கடமைகளை கொண்டு வந்தார். மக்கள் தங்களுடைய உரிமைகளை அனுபவிக்கையில் தங்களுடைய கடமைகளையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். தொடக்க காலத்திலேயே அடிப்படை கடமைகளை அரசியலமைப்பு சட்ட அந்த நிர்ணய சபை கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி கொண்டு வராததை கான்ஸ்டிடியூஷனல் மிஸ்டேக் என்று இந்திரா காந்தி விமர்சனம் செய்தார். அடிப்படை கடமைகள் கொண்டு வந்தபோது எக்கச்சக்க எதிர்ப்புகள். ஆனால் அதே எதிர்ப்புகளை தெரிவித்த எதிர்க்கட்சிகள் பின்னாளில் கூட்டணி அரசாங்கம், ஜனதா கூட்டணி அரசாங்கம் அமைத்த போது அடிப்படை கடமைகளை நீக்கவில்லை, அப்படியே ரிட்டன் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் பின்னாளில் 86வது சட்ட திருத்தம் 2002 வாஜ்பாய் அரசாங்கம், பழைய ஜனதா கூட்டணியில் இருந்த அதே வாஜ்பாய் அரசாங்கம் 11வது கடமையையும் கொண்டு வந்து சேர்த்தது. அப்போ அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டி என்பது அப்பெண்டேஜ் அல்ல, அது முக்கியமான ஒன்று என்பதை எதிர்க்கட்சிகளும் உணர்ந்தது தான் அதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துது. ஸோ அவ்வளோதான் அடிப்படை கடமைகளில் நம்ம பார்க்க வேண்டிய போர்ஷன், அவ்வளோதான் பார்த்துருக்கோம். சரியா? மிக விரிவாக பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு முதன்மை தேர்வுகள்லாம் எழுதுறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். சில இது தவறுதலாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி என்பதற்கு பதிலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சில வார்த்தைகளை நம்ம தவறுதலாக பிரயோகம் பண்ணியிருக்கலாம். அது ஸோ அடிப்படை கடமைகள் தேர்வு நோக்கில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.